தேங்க்யூ. இன்னைக்கு வந்தவொடனே ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறேன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவர் மீட் பண்ணால் 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளேயே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசலை, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்பீச்சியஸ். தேங்க்யூ என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன லவ் பண்ணுறாரு அவர், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 years பழக்கம். அதாவது வெளில எங்கேயா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு கலாய்க்கிறாரு தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜுக்கு சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்குறோம்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்ச ரூபா ஆமாம் வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்கனாரு. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்காக நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம். அது வந்து குறையா சொல்லலை, பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்கள் படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். இப்போ மனோபலா உயிரோடு இருக்க போய் எப்பாவது ஃபோன் பண்ண சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றி, ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலோர கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா, இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார். 2 பேரும் ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம், பொறாம, மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா
வாடி மவனை வா தொங்கட்டும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுல இருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்ல இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டாரு. ஜான் விஜய் தம்பி, நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நடத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய், டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28 அப்படியே கூடவே கலந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார். ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் 2 பேரும் நடித்தேன். அதை நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி. அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்லுவார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்க, டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கீங்க படத்தில் பார்க்குறதுமா, ஸோ ஸ்வீட். ஏன்னா அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ள எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, முதலீடு போடுறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால், சினிமாவை கழுவி ஊற்றுறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோளை உங்களை வைக்கிறேன். வந்தோன்னா படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒன்று தான். பட் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பார்க்கலான்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லா சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.